ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நடந்த மேட்ச் அது. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் மேட்ச்சில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங் ஆட போவாங்க. ஸோ பேட்டிங் ஆடுறப்போ வந்து 184 அடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் பார்த்துலாம் அப்படியே அவங்க பேட்டிங் லைனப்பை. ஸோ ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா வந்து ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 27 அண்ட் 24 ரெஸ்பெக்டிவ்லி அடிச்சிருக்காங்க. அண்டு சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு நல்ல மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருப்பாரு. ஐ திங்க் திலக் வர்மா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இனிஷியலாக வந்து கொஞ்சம் நல்லா ஆடினார் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஐபிஎல்லில். ஸோ இந்த இந்த வருஷம் இனிஷியல் ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திணறி இருக்காரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்க. இப்போ பிளே ஆஃப்ஸ் போகிறப்போ வந்து மிடில் ஆர்டர் ஃபயர் பண்ணலன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ திலக் வர்மா வந்து ஐ திங்க் அவுட் ஆஃப் ஃபார்ம் போகிறது வந்து கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ அண்டு வில் ஜாக்ஸும் வந்து போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு கன்சர்னு. அண்ட் ரிக்கில்டனும் போயிடுவார். ஸோ கண்டிப்பாக வந்து திலக் வர்மா வந்து கொஞ்சம் ஃபயர் பண்ணி ஆகணும்னு தோணுது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்திக் பாண்டியா நம்மந்தீர் வந்து ஒரு குட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. 180 ஆனால் வந்து அவங்க லாஸ்ட் ஓவரில் வந்து ஒரு 4 ரன்ஸ் தான் அடிப்பாங்க. ஸோ மேபி அங்கே கொஞ்சம் ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சோன்னு தோணுது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 11 வைடு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வைட்ஸ் வந்து தவிர்த்தே ஆகணும். எந்த டீமாக இருந்தாலும் நான் எல்லா மேட்சும் சொல்கிறேன். ஸோ வைட்ஸ் வந்து கொஞ்சம் தவிர்த்தா வந்து இந்த டோட்டல் ரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ரொம்பலாம் இல்லை, ஒரு 4 வைட்ஸ் போட்டிருந்தா வந்து இங்கே 7 ரன் கம்மியாயிருக்கும். ஸோ 7 ரன்னா வந்து 177 அடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலி 170 ஸ்கோருன்றது வந்து கொஞ்சம் ஈஸியர் டு கெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வைட்ஸ் தவிர்க்கணும்னு தோணுது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தான் எப்போவுமே. ஸோ நீங்களாக கொடுக்குற ரன்ஸ் அது பேட்ஸ்மேன் அடித்து எடுக்கலை. ஸோ அதனால் வந்து வைட்ஸ் கொஞ்சம் தவிரணுன்னு வருது. ஆனால் மற்றபடி வந்து அவங்க போலிங் வந்து நல்லா தான் போட்டிருப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன் கெட்ஸ் விக்கெட் எக்ஸப்ட் கைல் ஜேம்சன். ஸோ நல்லா தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்க பேட்டிங்கில் வந்து ஈஸியாக முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஐ திங்க் வெறும் பிரப்சிம்ரன் சிங் மட்டும்தான் வந்து கொஞ்சம் திணறினார் 13 of 16. மற்றபடி வந்து பிரியான்ஷ் ஆர்யா, ஜாஷ் இங்கிலிஷ், ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பேருமே வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அடிச்சிட்டாங்க. ஸோ பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க. ஐ திங்க் பிரியான்ஷ் ஆர்யா வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளைங்காக தான் ஆடுவார் ஆஸ் யூஷுவல். அண்ட் பிரப்சிம்ரன் சிங் வந்து கொஞ்சம் திணறுவார், கொஞ்சம் திணறி தான் ஆடுவார். அதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு ஃபால் ஷாட் ஆடி அவுட் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஷ் இங்கிலிஷ் வருவார். ஜாஷ் இங்கிலிஷ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆட்டு போயிட்டார். ஜென்ரலாக வந்து இங்கிலீஷை வந்து ஒரு ஃபினிஷர் ரோல் மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் லோவர் டவுன் தி ஆர்டர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப் தி ஆர்டர் போட்டு நம்பர் 3ல் இறக்கி விட்டு ஆட வச்சுருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்பர் 3ல் வந்து நல்லா ஆடுவேன் அப்படின்றத. ஸோ நீங்கள் அந்த லோவர் ஆர்டர் இன்னிங்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து 32 of 12, 36 of 15 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் தான் அடிச்சிருப்பாரு. ஸோ ஜாஷ் இங்கிலிஷு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப கூட வந்து அவர் நல்லா அக்ரெசிவாக ஆடிருக்காரு. ஸோ 173 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. அதுலேயே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவர் அடித்த ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஷாட்ஸாக இருந்திருக்கும். அந்த உப்பர் கட்லாம் ஒன்று அடிச்சிருப்பாரு, பயங்கரமாக அடிச்சிருப்பாரு. ஸோ அண்ட் எந்த போலர்ஸ்க்கும் வந்து பயந்து ஆடின மாதிரி இல்லை. ஸோ பும்ரா வந்தாலும் வந்து பும்ரா வந்து அட்டாக் பண்ண தான் போனார். ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் வச்சு தான் ஆடிருக்காரு. ஏன்னா இது வந்து ரொம்ப குரூஷியலான மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சா வந்து குவாலிஃபயர் 1க்கு வந்து நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்து அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்து சீக்கிரமாக மேட்ச் முடிக்கணும்னு பார்த்துருக்காரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா நீங்கள் அந்த மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீம்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரெஷர் போட்டால் தான் வந்து அவங்க வந்து ஒரு பேக் ஃபுட்டுக்கு போவாங்க. அப்போ தான் வந்து கேமை ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்லாம் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பாங்க. கொஞ்சம் ஈஸியாக எடுத்து அவங்க என்ன சொல்கிறது, ஈஸியாக வின் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் மட்டும் எடுக்காமல் வந்து பவுண்ட்ரிஸும் வந்து அடிக்கடி ஸ்கோர் பண்ணதுனால வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் வந்து அங்கே நல்லா இது பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், கேபிட்டலைஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கேமு. அண்டு 187 வந்து அவங்க 18.3 ஓவர்ஸ்லேயே வந்து ஈஸியாக அடிச்சிடுவாங்க. ஸோ அதுதான். அண்டு
மும்பை இந்தியன்ஸோட bowling பார்த்தீங்கன்னா வெரி அன்லைக் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே பார்க்குறீங்க, போல்ட் வந்து 3.3 ஓவர்ஸில் வந்து 36 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவே வந்து ஒரு வெரி அன்லைக் போல்ட்டு. ஸோ அவர் வந்து அவ்வளோ எக்கனாமிக்கலாக கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போடுற பவுலரு. ஸோ அவரே வந்து அதிகமாக கொடுத்துருக்காரு. அண்ட் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான். அகெயின் பும்ரா வந்து 23 ரன்ஸில் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்லா போட்டிருப்பாரு. அண்ட் மற்றபடி வந்து யாருமே வந்து சரியாக போடல. ஸோ மேபி இது வந்து ஒரு கன்சர்னாக இருக்குமோ, மும்பை இந்தியன்ஸுக்கு பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகும்போது ஒரு லாஸோட வந்து முடிக்கிறாங்க லாஸ்ட் லீக் மேட்ச்சை. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அப்படியே வந்து டேபிள் பார்த்துடலாம். டேபிளில் தான் இப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டேபிள் பார்த்தோன்னா வந்து இப்போ பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனு. ஸோ அடுத்து வந்து ஆர்சிபி vs எல்எஸ்ஜி இருக்குது. ஸோ அதான் வந்து லாஸ்ட் லீக் மேட்ச்சு. ஸோ அதில் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆர்சிபி ஜெயிப்பாங்களா இல்லை இவங்க ஜெயிப்பாங்களான்ட்டு. ஸோ ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆர் செகண்ட் பொசிஷன் ரெண்டுத்துக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை எப்படின்னா வந்து அவங்க ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பஞ்சாப் கிங்ஸோட. மேபி கொஞ்சம் நல்லா ஜெயிச்சாங்கன்னா வந்து ரன் ரேட் அதிகமாக ஜெயிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆர்எல் செகண்ட் பொசிஷன். ஐ திங்க் ரெண்டுமே வந்து சேம் தான். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து குவாலிஃபையர் ஆட போகிறாங்க. ஸோ ஆர்சிபி வந்து ஜெயிச்சாகணும் நெக்ஸ்ட் மேட்ச்சு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்த மேட்ச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து குவாலிஃபையர் ஒனில் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸும் இருக்குது. ஸோ குவாலிஃபையர் ஒனில் தோத்திங்கன்னா கூட வந்து நீங்கள் குவாலிஃபையர் 2 ஆடலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ டாப் 2ல் முடிக்கிறது. ஸோ எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம் ஆர்சிபி. அண்டு ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து தேர்ட் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸாக இருக்கும் அப்படி வந்தால் எலிமினேட்டரில். ஸோ ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னா வந்து எலிமினேட்டரில் வந்து ஆர்சிபி vs மும்பை இந்தியன்ஸ். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அண்டு குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்களோட லாஸ்ட் 2 கேம்ஸில் வந்து லாஸில் முடிச்சிருக்காங்க. அண்டு இந்த டாப் 4லேயே வந்து அவங்களோட லாஸ்ட் லீக் மேட்ச் வின் பண்ணது வந்து பஞ்சாப் கிங்ஸ் மட்டும்தான். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்டு அடுத்த மேட்ச் இருக்குது ஆக்சுவலாக ஆர்சிபிக்கு வின் பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் லீக் மேட்சை ஸோ அது பார்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அதுதான். ஸோ அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துடலாம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்டு நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். யார் வந்து டாப் 2ல் முடிப்பான்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த லீகு. ஐ மீன் இந்த அடுத்த மேட்ச்சு ஆர்சிபி vs எல்எஸ்ஜி. ஸோ யார் வந்து டாப் 2ல் முடிப்பான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆர்சிபி அண்ட் பஞ்சாபா இல்லை குஜராத் அண்ட் பஞ்சாபா அப்படின்ட்டு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.